Hi, hello everyone. Welcome to Trade Only in the Zone YouTube channel. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியோட வியூ, பேங்க் நிஃப்டியோட வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபைடாக ஒரு ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை பற்றி இந்த வாரத்துக்கான ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வில் சி ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஐல் டேக் நிஃப்டி. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ வீக்லியை பொறுத்த வரையும் ஆஸ் பர் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் புல்லிஷ் கேண்டில். ஸோ தெர் வாஸ் அ பிரேக் அவுட். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெர் வாஸ் அ பிரேக் அவுட் டூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட், இந்த கேண்டில் வந்து நல்ல பிரேக் அவுட். ஸோ இட் இஸ் அ சைன் ஆஃப் சம் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் அ பை சைடு. ஓகேங்களா? ஸோ பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் ஆல்ரெடி ட்ரிகர்ட். ஸோ இட் இஸ் அபவ் திஸ் கேண்டில். ஸோ 12,029க்கு மேலேயே வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட் பை. ஸோ வீக்லியை பொறுத்த வரையும் ஸோ வீக்லி கேண்டில் க்ளோஸ்ட் வெல் அபவ் த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை நான் சொன்ன ஒரு சின்ன இடத்து தான். ஸோ ஐ மார்க்கெட். ஸோ இதான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங். ஸோ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ புல்லிஷ் ஷைன். ஸோ எங்கே வரையும் அப்படின்னா த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வெரி நியர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12,450 த ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த இடத்த நோக்கி தான் மார்க்கெட் வந்து நகருது. இப்போ வந்து இந்த இடத்த நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனோடனே இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ நவ் ரேஞ்ச் இஸ் ப்ரிடிக்டட் பை ஹேவிங் அ வீக்லி கேண்டில் ஸ்டிக். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிடும். ஸோ 12,000லேருந்து 12,500 அப்ராக்சிமேட்லி த ரவுண்ட் நம்பர்ஸ் 12,500லேருந்து 12,000 வரையும் நிஃப்டியோட ரேஞ்ச் இருக்கலாம். ஸோ இன்சைட் வில் கோ இன்சைட் கேண்டில். ஸோ ஐம் டேக்கிங் 4 hour சார்ட். ஸோ 4 hourலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் அ கிளியர் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் ஹாஸ் டு மூவ் ஹையர் ஹை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் low and again it is breaking. So எங்க வரையும் போலாம்னா as per Fibonacci we'll take a Fibonacci tool. So I'm taking a Fibonacci trend extension tool. So I'm taking this high and again this low. This is the Fibonacci extension tool. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஆல்ரெடி இட் இஸ் நியர் டு 618. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு 12,795. தட் இஸ் த மேக்ஸிமம் டார்கெட் இட் கேன் மூவ். ஸோ அது வந்து அது வரையும் மார்க்கெட் வந்து போகலாம். ஸோ அது ஆஸ் பர் ஃபிபோனச்சி எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ட்ரெண்டில் இருக்கிறதால மார்க்கெட் இட் கேன் கோ அப் டு 12,795 வரையும் மூவ் ஆகலாம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால. ஸோ இந்த வீக்குக்கான கன்சால்டேஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்சால்டேஷன் ஒரு பிரேக் அவுட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிஸ்டன்ஸில் பட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இட் கேன் கோ அப். ஸோ இதுதான் நான் அப்கமிங் வீக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூமெண்ட். ஸோ கம்மிங் வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஸோ மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் மார்க்கெட். ஸோ ஏன் அப்படின்னா தெர் வாஸ் அ ஹியூஜ் புல்லிஷ் ரன். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் ரன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை அதான் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு மே கோ லிட்டில் ஃபர்தர் அப். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொசிஷன் ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் இட் கேன் கன்சாலிடேட் அண்ட் இட் கேன் கம் டவுன் ஆல்சோ பாசிபிள். ஏன்னா இந்த பிரேக் அவுட் ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் இட் கேன் கம் டவுன். ஸோ என்னை பொறுத்தவரையும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போ வரையும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட போகிற வரையும் தான். ஸோ அகெயின் அந்த இடத்த ரீச் ஆகிட்டோடனே அகெயின் இட் கேன் கன்சாலிடேட் ஆர் இட் கேன் கம் டவுன். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 12,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது என்னோட வியூ ஆஸ் பர் கேண்டில் ஸ்டிக். வில் சி பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி I'll take a weekly view. Sorry, it is a weekly view. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆல் டைம் ஹை பட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு கோ தட் லெவல். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுவும் சேம் தாங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. டேக்கிங் திஸ் as a resistance. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ தெர் ஆர் ஃபியூ பாசிபிலிட்டிஸ். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 31,100 தான் இதோட வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வரையும் தெர் இஸ் நோ கேப். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடம் என்ன ஆகும் அப்படின்னா வீக்லி கேண்டில் பொறுத்த வரையும்
So if there is no resistance, either market has to create a resistance again, அப்படி இல்லைனா நேராகவே அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடும். ஸோ இது ரெண்டுக்கான சான்சஸ் தான் அதிகம். இப்போ வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி கம்மிங் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் பொறுத்தவரை ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், ஸோ புல்லிஷ் கண்டினியூவேஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. 4 ஹவரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எனி அதர் pattern, yes, here also same, it is a clear breakout and Fibonacci extension tool நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த ஸ்விங்குக்கான Fibonacci extension tool only will take. So we'll take from this level. So I'm taking from bottom. So first in the bottom to in the top, ஏன்னா the resistance கிட்ட consolidation, so again it fell down. So I'm taking this, even I can take this also for a safer side. Both are same, this is also corrected and that is also corrected. ஓகேங்களா, ஸோ ஒரு லோவில் கொடுத்தாச்சு, ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஆகி கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்டாண்டிங் அட் 1. ஸோ இஃப் ஐ டேக் தி ஸ்விங் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ இனிமேல் ஃபர்தராக மூவ் ஆனால் இட் கேன் கோ அப் டு 1.618. ஸோ தட் இஸ் ஆர் கோல்டன் ரேஷியோ. ஸோ 29,243 வரையும் மேலே போகலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்குது மார்க்கெட். ஸோ இட் கேன் கோ அப் டு த வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஆர் இட் கேன் கோ அப் டு த Fibonacci லெவல். ஸோ எதர் இங்கே போகலாம், இல்லை Fibonacci லெவலுக்கு தாண்டி மேலே போச்சுன்னா வீக்லி ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டி. ஸோ செல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் சஜஸ்ட் நவ் செல். ஸோ வெயிட் ஃபார் சம் டைம் ஃபார் செல்லிங். செல் பண்ண வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேருந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ இட் மே கோ அப் அண்ட் இட் மே கிவ் அ கன்சால்டேஷன் டு டவுன் அண்ட் இட் கேன் கோ மூவ் அப். ஸோ இதுதான் வந்து இதுலேயும் பேங்க் நிஃப்டிலையும் பாசிபிள். பட் எனிவே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ டெப் டு பை. ஓகேங்களா, இங்கேயே போய் பை பண்ணணுமானா ஐ டோன்ட் சஜஸ்ட் டு பை இயர். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃபால் வந்துச்சுன்னா we can use for பை. ஸோ டார்கெட் ஹாஸ் டு மூவ் அப். ஸோ இன்கேஸ் டேரெக்டாகவே டார்கெட் போயிடுச்சுன்னா லீவ் இட், வெயிட் ஃபார் த ரிவர்சல் பேட்டர்ன். இங்கே கீழே ரிவர்சலுக்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா தென் we can take a sell entry for this retest point. அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட் வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போத் ஆர் இன் கன்சால்டேஷன் ஜோன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 12லேருந்து 12.5, பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் 25,000 இந்த ரேஞ்சில் இருந்து மேக்ஸ் டு மேக்ஸ் இட் கேன் மூவ் திஸ் வீக் இந்த 27,000 இந்த ரேஞ்ச் வந்து மூவ் பண்ணலாம். ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் வீக் போட்ட Fibonacci எக்ஸ்டென்ஷனோட டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இருக்கலாம். இந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து இந்த வீக் கன்சால்டேட் ஆகலாம். ஏன்னா கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் வந்து புல் ரன்லேயே தான் இருக்குது. ஸோ புல்ஸ் நீட் டு டேக் அ பிரெத். ஓகேங்களா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லது. நான் முதலே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிஃப்டி மூவ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூவ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி, தென் இட் வில் கோ நியூ ஐ. ஓகேங்களா, நியூ ஐ வந்துருச்சு கிட்ட ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவ்மெண்ட் இருக்கணும். கண்டினியூஸாக ஒரே ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்தால் இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ், எனி டைம் இட் கேன் ஃபால். ஓகேங்களா, ஸோ இது வந்து மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் இட் வில் மூவ் அப். ஸோ இதுதான் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் 12லேருந்து 12.5 அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 25,000லேருந்து 27,000 இந்த 2000 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹோப் யூஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட் கிளியர். ஸோ we will wait Monday and we'll see the market sentiment. Then நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டிங் அ சைட்வேஸ். ஸோ ஐ டோன்ட் இன்ட்ரெஸ்ட் டு ட்ரேட் அட் திஸ் லெவல். சின்ன சின்ன ட்ரேட் வந்து இன்ட்ராடேயில் பண்ணலாம். இன்ட்ராடேயில் 5 minutes பிரேக் அவுட், 1 minute பிரேக் அவுட், எனி பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் we can take a trade. ஓகேங்களா, ஸோ மற்றபடிக்கு பொசிஷனலாக டோன்ட் டேக் எனி டிசிஷன் நோ, வெயிட் ஃபார் ஃபியூ மோர் டேஸ், இல்லை நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம். ஒரு புல் ரன் முடியட்டும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் கிடைச்சா தென் we can plan for a big trade. ஓகேங்களா, ஸோ we'll see one more stock. ஸோ இந்தியா விக்ஸ் ஆல்ரெடி ஃபாலிங். ஸோ ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட், again it is coming inside. So mostly breakout இருக்கலாம். But still I'm expecting another breakout. So still India VIX it is forming a higher low only, so not lower low. So it went up, it is coming down, again it can move up also. Okay, so volatile கண்டிப்பா இருந்தே இருக்கும். So don't worry about the volatile, because traderக்கு வந்து volatile தான் வந்து தேவைப்படும். So volatile கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கும். So one more stock we are going to see, Eicher Motors.
Eicher Motors already in my positional buying range. So அது already நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. Eicher Motors I bought it around 2150 range. My average price at 2150. Now trading below 2150. Long term வச்சு பார்த்தீங்கன்னா yeah it is in good mode to buy. ஓகேங்களா. ஸோ ஐ மீன் மந்த்லி சார்ட். ஸோ ஏன்னா ஸ்டாக்னு பொறுத்த வரையும் ஐ வில் டூ அனலைஸ் ஃப்ரம் த மந்த்லி. இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் ஐ வில் டூ ஃப்ரம் வீக்லி. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா see you can see on bottom at this level. இந்த லெவலில் வந்து ஒரு பாட்டம் சப்போர்ட் மார்க்கெட் எடுத்துட்டு ஸோ அகெயின் இட் இஸ் ட்ரைங் டு மூவ் ஹையர். ஸோ இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா மந்த்லி தான் இது கேண்டில். மந்த்லியோட இதே எடுத்துக்குவோம். ஸோ மந்த்லி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா it was a fall. You can see clearly lower lows. Now first time the eye got broken. The previous swing eye வந்து இந்த eye break பண்ணியாச்சு. So again if I get dip I'll buy it for another swing eye. So இந்த range வரையும் மார்க்கெட் போகலாம். அதாவது 3000 வரையும் again regain ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன லாங் டேர்ம் பேஸில் வந்து வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கூட எதிர்பார்க்க வேணாம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 months யூ கேன் கெட் அ குட் ரிட்டர்ன். ஏன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் ஆன அப்புறம் ஸோ இட் இஸ் அஃபோர்டபுள் நவ். முதல்ல வந்து 20-25,000 இருந்தப்போ வி கேனாட் பை பர்ச்சேஸ் மோர் ஸ்டாக். நவ் வி கேன் பர்ச்சேஸ் அ ஸ்டாக் ஆஃப் 10 அட்லீஸ்ட் 10 வந்து வாங்கி வைக்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் டிவிடெண்ட் எனி அதர் பெனிஃபிட்ஸ் வில் கெட் அ பெனிஃபிட் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ Eicher Motors is still good performing company. There is no negative point, much negative point. Due to pandemic now stock has fallen drastically. So as per Elliott wave it is in a huge bull run. The previous bull run was very nice and now it is in correction phase. So now I'm expecting either IRI or I'm expecting at least lower high. So this is the range I'm expecting. Around 3000 rupees I'm expecting in Eicher Motors. Now you can start accumulate from this point because in the previous I வந்து already taken out. So now if stock fall down like in the range குலாம் வந்தா it is very good opportunity to buy. கண்டிப்பா உங்களுக்கு market it has to give at least 50% of return. So if you bought 1700 we may get around 1000 rupees as a profit in Eicher Motors. கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. So market has a very good fundamental background. So no need to worry about the fundamentals. ஓகேங்களா. ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா ஃபார் இன்ட்ராடேன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஐ டோன்ட் சஜஸ்ட் ஃபார் இன்ட்ராடே. அட்லீஸ்ட் டூ ஸ்விங் ட்ரேட் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வில் கீப் இட் இன் டே டைம் ஃப்ரேம். நவ் மந்த்லி இட் இஸ் ஷோயிங் அ புல்லிஷ்னஸ் அண்ட் டே ஐ வில் செக். ஸோ இஃப் ஐ சி டே டேட்டா ஸோ தெர் வாஸ் அ ரவுண்ட் பாட்டம் ரிவர்சல். ஆல்ரெடி குரூப்பில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ தெர் வாஸ் அ ரவுண்ட் பாட்டம் ரிவர்சல். Okay, so this was like one more pattern called cup and handle. Okay, now handle is in formation. So in the area full handle da form ஆயிட்டிருக்கு. So once again I tap I break நிச்சுனா market we can expect a very good bullish run in Eicher Motors. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு consolidation phase தான். So I'm waiting for a breakout. Now if you are looking for a short term buying நீங்க Eicher Motors ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வில் பி பிலோ திஸ் லோ. நீங்க இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு யூ கேன் வெயிட் ஃபார் அ பிரேக் அவுட் ஆல்சோ. இட் கேன் பிரேக் திஸ் ஹை, தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். I said in technical point of view பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் ரிவர்சல். ஸோ I'll draw and show you. So this was the round bottom and cup and handle. We used to say cup. So cup pattern வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஆல்ரெடி குரூப்ல நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் ரெக்கவரி ஃப்ரம் த ஃபால் அண்ட் அகெயின் தெர் இஸ் அ சான்ஸ். கண்டிப்பாக கீழே வரணும் மார்க்கெட். ஏன்னா இருக்கிற பேட்டர்னுக்கு வந்து ஒரு ஹையர் லோ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஐ வந்து மேக் பண்ணியாச்சு மார்க்கெட். ஸோ ஒரு ஹையர் ஐக்கு அப்புறம் ஒரு ஹையர் லோ கொடுக்கறதுக்கான பிகாஸ் திஸ் இஸ் த ஹையர் ஐ. ஸோ இங்கே போன அப்புறம் இப்போ இங்கேருந்து போச்சிங்களா ரன்னு இந்த புல் ரன் வந்து it has to give a correction. Now it is in consolidation phase. So even if it is coming down for a positional we can buy at this levels. The 1800 and the 1500 level we can accumulate the stocks, not for a trading investment purpose காக நம்ம அதை accumulate பண்ணி வைக்கலாம்.
we can expect 1000 rupees as a profit, almost 50. Yes, almost more than 50% return we can expect in within a year. 1 year of time we can expect a 50% return. So it is a huge. கண்டிப்பா இதை ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான். It is in my already in my portfolio. I have bought it. My average price is now 2150. So even if the market fell another 300 400 point, I will start accumulate the stocks. ஓகேங்களா? ஸோ ஈச்சர் மோட்டார்ஸ் பொறுத்த வரையும் டேல கூட it is in bullish. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ it is in bullish formation. ஸோ bullish continuation தான் இருக்க வாய்ப்பு. ஏன்னா நீங்களே பார்த்துக்கோங்க, this was a multiple times the market took support at the same level. One, so again second time, so again third time. Now the as per candle it is a pricing pattern. So there is a bullish confirmation also after the pattern. So I break ஆயிடுச்சு. So I break ஆயிட்டு it is a given a confirmation of bull run. So மேலே போகிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஷார்ட் அண்ட் மீடியம் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 2200 ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு மீடியம் சம் டார்கெட். ஏன்னா இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ டார்கெட் 1 2212. ஸோ ஃப்ரம் இயர் இட் இஸ் அரவுண்ட் 60 point, 60 to 70 point, and the second resistance is this. So this is around 170 point. So it is a huge no. So we can take a position. So I'll be buying in case of this high breakout. In case of high breakout, I'll be buying, and with option edging 150 points as a stop loss, and I can expect 150 point as a target. So this is what I'm expecting in Eicher Motors. So this levels will be updated in group, and I'll post this video also in YouTube. So we can expect this 1:1 ratio as a target. So if you are a small trader, you don't take like 150 point risk, then you have to buy in the dips. So in case of market falling down, like in case of any correction from here, you can accumulate at this level and you can expect the same target. So market has to go at least to 2300 range. So this is what my expectation. The stop loss you have to keep below 2000. So this candle low as a stop loss. I'll update the levels in group. So Nifty is going to be 12,000 to 12,500, and Bank Nifty it is going to be 25,000 to 27,000 range. And Eicher Motors you can buy, and if you are aggressive player you can buy at current market, or if you are conservative then wait for a 2100 range, another 50 point 60 point fall, then you can accumulate with the same stop loss of 2000 as a stop loss. Either maintain as 2000 as stop loss or buy 2000 put option for a safe purpose, the insurance purpose. We can buy 2000 put option. Thank you all.